தாத்தா வந்திருக்காருமா ஊர்ல இருந்து. தீம்பால் நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுட இருக்குது எப்ப கேட்டீங்க நீங்க? அம்மா வந்து பாத்தீங்கன்னா கடம்பு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் தந்தூரி, ரெடி ஆயிட்டு இருக்கு மட்டன் ஃப்ரை. கொத்தமல்லியில போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கிட்டோம். லெக் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா குறுக்குல இந்த கௌசிக் வந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு ஜஷிதா. தாத்தா வந்து பாத்தியா? எங்க தாத்தா? ஏந்து வா, தாத்தா வந்துட்டாரு. வா தாத்தா வந்துருக்காரு. வாடி ஓகே பாக்கலாமா? கதவு பூட்டி வச்சுன்னா நம்ம நெத்திக்கு போயிருந்தோம் துணி காய வைக்கிறதுக்காக. மேல கேமரால பாத்துட்டு வராரு. தாத்தா வந்திருக்காருமா ஊர்ல இருந்து. அவர் பாக்க தாத்தான்றாரு. பாப்பா சோறுலாம் வாயில ஒட்டிக்குது. தாத்தாக்கு தண்ணி குடி. வா தண்ணி குடி. வா. எனக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா வா தாத்தா தண்ணி குடி தாத்தான்னு கூட்டின்னு போறாரு. பாம்பு பச்சை வாப்பா உள்ள வாப்பா. தாத்தாக்கு தண்ணி கை விட்டாட்டி சாப்பாடு போட்டு கலந்து வச்சுக்கிறேன். இருந்தாலும் தண்ணி எடுத்து தர பத்தி அந்த பழக்கம் வந்திருக்கு. வா தாத்தா தண்ணி தராரு. பொம்மை பாக்குறாரு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. ஜஷுதா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட விளையாடிட்டு இருக்கா. நான் ஸ்நாக்ஸ் வந்து செய்யறேன். அந்த மரவள்ளி கிழங்கு வந்து நான் சிப்ஸ் போல தான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அம்மா வந்து அப்பா நீ ஊருக்கு ஒரு நாள் சொன்னாரா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு மரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அவிச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இட்லி குண்டான்ல போட்டுறேன். இந்த கிழங்கு அப்படியே தோலோட தான் வைக்கணும். தோலோட வச்சுட்டு உப்பு கொஞ்சமா போட்டு அப்படியே மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே வேக. என்ன 2 பேரும் போட்டி போட்டு பாரா அவர் எப்படி போட்டி போட்டுன்னு போறாருன்னு. இன்னைக்கு அப்பா ஊருக்கு வந்தது ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இங்க வந்தே இருக்காரு. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டப்பையில தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாக்கலாமா? பாக்கலாம். இந்த கட்டப்பையில தான் இருக்கு. ஜஸ்விதா அவரு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துட்டாங்க. அதுலயே ஜாலியா இருக்காரு அவரு. இங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் கலரா இருக்கு பாரு. என்ன தெரியுதா? என்னது? பால், சீம்பால். நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். குட்டி கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கு. என்னை ஊருக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ போக முடியல, இங்க கொஞ்சம் வேலை இருக்கா, அதனால நான் வரலமான்னு சொன்னேன். அப்பா கிட்ட பால் கறந்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அமைச்சிருக்காங்க வேலை மனைக்கிட்டு. ஸோ இங்க இருந்து இதை கொடுக்கணுன்றதுக்காகவே அப்பா வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். கடம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்காக தானே? ஆமா. அப்புறம் பூ, அப்பா வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் நெல்லிக்காய் வந்து பறிச்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. நான் கொஞ்சமா நெல்லிக்காய் பறிச்சு வந்தேன்னா அது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருந்தேன் அம்மா கிட்ட. மறுபடியும் நெல்லிக்காவா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெஷ்ஷா எடுத்து வந்திருக்காரு. எங்கப்பா வேற என்னென்னதான் எடுத்து வந்திருக்காங்களே. வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரி பிஞ்சு சீசன் வந்துச்சு போல பேபி. எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க மாமா? வீட்டுக்கிட்டே இருக்குமே. அங்க நம்ம ஊர் பக்கம் தோட்டம் போட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளரிக்காய் நீங்க பாத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. இதுதான் நல்லா சூப்பரா இருக்கும். இதை கட் பண்ணி மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தூள், உப்பு தூள். இதை வந்து கட் பண்ணி சாப்பிடலாம். நம்ம ஊர் பக்கம் தான் வந்து இந்த தோட்டம்லாம் இருக்கும். பானாம்பட்டு, ஆனாம்பூர் அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரி பிஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க. நாங்க நேரா தோட்டத்துக்கே போய் வருஷம் வருஷம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளரி பழமும் வெள்ளரி பிஞ்சும். இந்த தடவை தான் போகல. இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தா போயிட்டு வரலாம். ஓகே. அடேங்கப்பா, போன டைம் போயிருக்கும்போது சீப்பு கேட்டுட்டு இருந்தேன்னா சீப்பு கொடுத்தாங்க. ஒரு டப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கடம்பு கொடுத்ததும் இல்லாம கடம்பு காய்ச்சி குத்த அமைச்சுக்கிறாங்க. கவர் போட்டு பேக் பண்ணி சுட சுட இருக்குதா? சுட சுட இருக்குதா?
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க தொட்டு பாரு பேபி. சூடே போல ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல இருந்து வர வரைக்கும் சூடு போல. சுட சுட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கடம்பு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து என்னை காய்ச்சி நீ வந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அப்பா அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஃபோன் அடிச்சு 3 மணிக்கெல்லாம் வந்து அப்பா பஸ் ஏறுறாரு, அப்பா வருவாரு, உனக்கு நான் வந்து சீம்பால் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரே குஷி தான். ஜாலியா இருந்தது எனக்கு. என்னம்மா ஜாலியா? தாத்தா வந்து ஜாலியா? நல்லா இருக்கா? சாப்பிட்டாளா? அள்ளி சாப்பிட்டாளா? அம்மா கிணத்துல போட்டு தரேன். பால் அப்புறம் கொய்யாக்காய் வாங்கி கொடுத்து அமைச்சிருக்காங்க. எப்ப இது எம்மா புத்திரமா நீ தூக்கின்னு வந்திருக்க மதுரா? கொய்யாப்பழம் வெள்ளரிக்காய் எல்லாமே வாங்கி வந்திருக்காரு. சீம்பால் கடம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். மாடு எப்போ கண்ணு போடுதோ அப்போ மட்டும் தான் கிடைக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கும். சரி, நான் எங்க வீட்டுல வந்து எப்பயுமே மாடு கண்ணு போடும் இல்லையா, அப்பெல்லாம் வந்து நான் தான் விரும்பி சாப்பிடுவேன். அப்பெல்லாம் அவ்வளவு சாப்பிட மாட்டாரு, நானு அம்மா மட்டும்தான் ஃபுல்லாவே சாப்பிடுவேன். எங்க அண்ணன் கூட அவ்வளவு சாப்பிட மாட்டான். எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அங்க இருந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. அப்பாவும் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஜஷிதா ஜாலியா இருக்காரா இல்லையா? சங்கீதாக்கு தான் ஜாலியா இருக்குது. ஆமா அப்படிதானம்மா? பாப்பாக்கு சாச்சி யார் வாங்கிட்டு வந்தது? தாத்தா. இது என்னம்மா? இது என்னது? பால். சக்கரை போடாத அம்மா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிண்டி கொடுத்து அமைச்சாங்க. இப்போ வந்து சக்கரை போட்டு ஜஷிதா கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு இந்த பால் வந்து இந்த கட்டியா கேக் மாதிரி சாப்பிடுறதோட இது மாதிரி அப்படியே உதிரி உதிரியா இந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உனக்கு தண்ணி வேணுமா? அவருக்கு தண்ணி வேணுமா? சாப்பிடு. ஜஷிதாவுக்கு கொஞ்சம் தான் வச்சுக்குமா. சூப்பரா இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப சாப்பிடு. யாருக்கெல்லாம் கடம்பு பிடிக்கும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கடம்பு சீம்பால்னு சொல்லுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும், ரொம்பவே நல்லது இது ஃப்ரெண்ட்ஸ். கடம்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. அப்புறம் பாலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் எனக்கு கொஞ்சமா எடுத்துட்டு மீதி வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க தான் பக்கத்துல தான் எங்க ஆயா வீடுமே இருக்கு. எங்க அப்பாவோட சொந்த அக்கா வீடு இங்க இருக்கு. அவரே எடுத்துமே கொடுக்க போறாரு. ஆமா, ஏன்னா அவருமே வந்து பாத்தீங்கன்னா பாத்து ரொம்ப நாள் ஆகுதுல, போயிட்டு அவர் அக்கா வீட்டெல்லாம் போய் பாத்துட்டு வரட்டும் சொல்லிட்டு பேபி அவரை கூட்டிட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா அம்மா செஞ்ச கடம்பு. ஸோ பாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் பாதி ஊத்திக்கிட்டேன். எனக்கு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாதி நான் பால் எடுத்துனா மீதி பால் வந்து கொடுத்து அனுப்புறேன். அப்புறம் வெள்ளரி பிஞ்சி கொய்யாக்காய் எல்லாத்துலயும் ஒரு 3 போட்டேன். கொஞ்சமா போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். நெல்லிக்காய் அங்க ரம்மியெல்லாம் இருக்கும். நெல்லிக்காய் ரம்மியா சாப்பிடுவோம். நெல்லிக்காய் 4-5 சத்திலாம் இருக்கால, அவங்களுக்கு கொஞ்சம் 4 அப்படியே போட்டு கொடுத்து அனுப்புறேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு புள்ளி கூட அதாட்டே கலர் கலரா அழகா இருக்கு நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய். நீ என்ன பண்ண போற? நெல்லிக்காவை ஜூஸா? ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக டெய்லி ஒரு ஜூஸா? ஆமா, டெய்லி நெல்லிக்காய் ஜூஸும் அப்படின்னா நெல்லிக்காய் சாதம் செஞ்சு சாப்பிடுறதுக்காக வேணும். அவ்வளவுதான். கிழங்கு வச்ச அப்பாக்காக. அப்பா அங்க கிளம்புறாரு. 2 குத்தாமிச்சா தாத்தா சாப்பிடுவார்ல கிழங்கு. சரி, கொடுத்த கூட கப்புல போட்டு கொடுத்து அனுப்புறேன். இது வந்து மாமாக்காக தான் வச்சது. இப்போ அவர்கிட்ட ஆயா வீட்டுக்கு போறதுனால 2 பார்சல். 2 கிழங்கு பெரிய கிழங்கு இருக்குல்ல. ஓகே, இது மட்டும் பார்சல் பண்ணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாட்டி வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டேன். எங்க அம்மாவோட அம்மா வீடு. ஆமா, போயிட்டு எங்க அப்பாவோட அக்கா வீடு. அவர் போய் பார்த்துட்டு அவங்க அக்கா மாமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொழுந்தியா இருக்காங்க, மச்சா இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துட்டு வர. அப்பா போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நானும் பேபி தான் போலான்னு ஆர்வமா கிளம்புனேன். சரி அப்பா போய் வரட்டும், அப்பா போய் எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனால அப்பா வந்து கிளம்புறாரு. ஜெசிதா இங்க தாத்தா நானும் போயிட்டு வரேன் ஆயா வீட்டுக்கு. பாப்பா வேணாம், பாப்பா வேணாம். அவரு எல்லாரும் முன்னாடி கிளம்பிட்டு போலாம் 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 கிளம்புறாரு. எங்கம்மா எங்க கிளம்பிட்டா? வா அம்மா, நான் செருப்பு போடுறேன். பா அம்மா தூக்கிறேன். செருப்பு கூட்டும் போறீங்களா ஜெசிதாவா? அப்ப நான் மட்டும் தனியா இருக்கிறேன். அப்ப எங்க ஆயா வீட்டுக்கு நான் வர வேணாமா? எப்படி போறது? இந்த ஸ்கூட்டி நல்லா இருந்தா போலாம். அந்த ஸ்கூட்டி நல்லா இருந்தாலும் நீ மாட்ட மாட்டேப்ப. ஓகே பை பை. ஜெசிதா அம்மா பை பை. நீ ஆட்டம் போடு. ஜெசிதா ஆயா பார்க்க வந்தியா? ஜெசிதா ஆயா எப்படி இருக்கிறாங்க கேளு. ஆயா எப்படி இருக்கிறீங்க? தாத்தா எங்க கேளு.
இது தாத்தா இன்னொரு தாத்தா எங்க இன்னொரு கிழமை எங்க இன்னொரு கிழமை அது விட்டு சுத்தி சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் வேற வந்திருக்காரு இல்லையா. சோ காலையில எழுந்துச்சு பால் டீ எல்லாமே போட்டு குடிச்சிட்டு அடுத்து வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சாச்சு फ्रेंड्स. ஆமா நீ டிஃபன் வந்து டைரக்டா கட் பண்ணிட்டு லஞ்சுக்கு வந்து தாவிட்டோம்ப்பா. லஞ்ச் தான் சண்டே இல்ல அதனால. ஆமா சாதம் வந்து வெந்திட்டு இருக்கு இந்த சைடு. சோ இங்க வந்து மட்டன் குக்கர்ல வேகுது. ஓகே. சோ மட்டன் குழம்பு வைக்க போறேன். மட்டன் கொஞ்சமா குழம்பு வச்சு கொஞ்சம் வந்து வறுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். மட்டன் வந்துருச்சு. மட்டன் வந்துருச்சா? ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் மட்டன் வேலை முடிஞ்சது. மட்டன் வேக வச்சாதான் இப்ப அடுத்து வேலையை நடக்கும்ன்றதுக்காக எல்லாமே கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி வந்து பண்ண போறேன். சிக்கன் இருக்கு. ஆமா சிக்கன் தந்தூரி பண்றதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இங்க பாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா தயிர், ஓகே, லெமன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் சில்லி பவுடர், உப்பு, மெயினா வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி மசாலா. சோ அவ்வளவுதான். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற வைக்க வேண்டியதா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் காட்டினேன் இல்லையா அந்த மசாலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன்ல போட்டு ஊற வைக்கணும். சோ அப்படியே ஊற வச்சு இது ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம், அப்படின்னா இங்க கூட வச்சிடலாம். நான் இப்பவே செய்ய போறேன், சோ அதனால வெளியிலே வச்சுக்கிறேன். ஓகே இது ஊறட்டும். இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் குழம்பு வந்து பண்ணலாம். மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் செஞ்சிடலாம் டக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடகடன்னு ஒரு பக்கம் குழம்பு ஒரு பக்கம் வறுவல் ரெண்டுமே வந்து ரெண்டுமே ஒரே டைம்ல ரெடி ஆகுதா? ஆமா டைம் ஆயிடுச்சு. ஜெஷிதா வேற வந்து ஊவா வேணும்னு கேக்குறா. பேபி என்ன பேபி 5 நிமிஷம் ஆக்குனாலும் நான் வீடியோ சமையலே முடிச்சிடுவேன். நான் சமையலே முடிச்சிருக்கியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வெங்காயம் போடுறாரு, அதுக்கப்புறம் அந்த பக்கமும் வெங்காயம் போடுறாரு. என்ன பாய் ஜெஷிதா என்னம்மா வேணும் உனக்கு? ஹாய் சொல்ல. இதுக்கு ஹாய் சொல்றேன். ஹாய் சொல்ல. ஹாய் ஹாய் சிம்மி. ஹாய் சிம்னிக்கு சொல்றாரா பாய்னா? நம்ம கையால சென்சார் ஆன் பண்றதுனால குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்க போறேன். அதனால எண்ணெய் ஊத்தி சோப்பு போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வறுவல் பண்றதுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். இங்க சாப்பாடு கரெக்டான டைம் சாப்பாடு வெந்துருச்சு. ஆமா சாதத்தையும் வச்சிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ரெண்டு பாரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் அழிஞ்சாலும் சாப்பிட நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வறுவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வறுவல். இந்த சைடு வந்து பார்த்தோன்னா குழம்புக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துறேன். கேபி 2 கையில நான் சமைப்பேன். குழம்புக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மட்டன் ஃப்ரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து மட்டன் சேர்த்து வச்சுக்கலாம். மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து நம்ம குழம்பு தூள் நான் பெப்பர் மாதிரி தான் பண்ணலான்னு பார்த்தேன், பெப்பர் ஃப்ரை மாதிரி. ஆனால் அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. பெப்பர் தூள்லாம் போட்டு எங்கள் அம்மா ஒரு டைம் கூட செஞ்சே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்குமே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது பெப்பர் தூள்லாம் போட்டு. அதனால எப்பயுமே வறுவல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி செஞ்சு வறுவல் பண்ணிட்டேன். மட்டன் வறுவல். ஆமாம் சிக்கன் வறுவல் மாதிரி மட்டன் வறுவல். கொஞ்சமாக மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். போதும் போதும். அப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் நல்லா ட்ரை ஆனால் போதும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. குக்கரில் வந்து ஒரு 7-8 விசில் வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு மட்டனு. ஸோ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆச்சுன்னா இதில் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் எல்லாமே வெந்துடும். அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா வெந்து நல்லா திக்காக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் தண்ணி பாருங்க. இது நல்லா ட்ரை ஆகினோடனே காட்டுறேன் நான். இங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து ஊற்றிடலாம். குழம்பு தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா. அவ்வளோதான். மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சமாக இப்போ உப்பு போடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, மசாலா போட்டு உப்பு போட்டேன். அவ்வளோதான். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த சைடு வாவ் மட்டன் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக கடைசியாக போட்டுக்க. ஜூஸியாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது சிம்பிளாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சு கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன்.
பெப்பர் தூள் கொஞ்சம் தான் இருக்கு, கரெக்டா இருக்கும். காலையிலே பால் பொங்க விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்புல. சங்கீதா அடுப்பு எப்படி வச்சுக்கிறாரு பாரு. உடனே பொங்கிடுச்சு, நல்லாதான் இருந்தது அடுப்பு. இப்பதான் பொங்கி ஊத்திச்சு. வேகமா சமைக்கிறோம்ல, வீடியோல ஃபுல்லா அது வெள்ளை வெள்ளையே தெரியுது. பெப்பர் தூள் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி இலை போட்டு முடிச்சிடலாம். நம்மளோட மட்டன் ஃப்ரை ரெடி. சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். வாவ். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அந்த சைடு பாரு சிக்கன் வந்து நம்ம இதுல வச்சாச்சு. என்னது ஏர் ஃப்ரையர்ல வச்சாச்சா? வறுக்க போறேன். சோ ஏர் ஃப்ரை ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டேன். சோ இத எடுத்து அழகா க்ளோஸ் பண்ணிட்டேன். டைமிங் செட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஆமா, ஆல்ரெடி சிக்கன்ல தான் இருக்கு. சிக்கன் தந்தூரி வந்துரும், ரெடி ஆயிடும். என்ன செய்யுதா? தேங்காய் வறுத்துக்கிட்டு இருக்காரு. எண்ணெய் லைட்டா ஊத்தி அதுல கொஞ்சம் சோம்பு கசகசா போட்டு தேங்காய் வறுத்துட்டு இருக்கேன். தேங்காய் நல்லா வறுத்து அரைச்சு ஊத்தனா நல்ல ஒரு செட்டிநாடு பிளேவர்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். செட்டிநாடு மட்டனா? மசாலா ஃபுல்லா வறுக்கல நானு, அதனால தேங்காய் மட்டும் வறுத்து அந்த பிளேவர் கொண்டு வரலாம் சொல்லிட்டு தேங்காய் வறுத்துட்டு இருக்கேன். 4 முந்திரி ஆஃப் பண்ணிடலாம். கறியிடும் விட்டா அவ்வளவுதான். அரைச்சி குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிக்குது. தடார்புடா சமையலா? ஆமா, மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சூப்பரா எண்ணெய்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். இதுல தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊத்தாம அப்படியே சாப்பிடலாம். குழம்பு மாதிரி தான் நல்லா வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊத்தா காரம் கம்மியா இருக்கும். ஸோ நல்லா டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் இன்னுமே. அதனால தேங்காய் அரைச்சி ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இன்னும் 2 மினிட்ஸ்ல மட்டன் குழம்பு ரெடி. தேங்காய் அரைச்சி ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிட்டால. ஸோ அப்படியே ஒரு 2 நிமிஷம் இதில் கொத்தமல்லி இலையும் அப்படியே போட்டுறேன். நான் கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிட்டோம். ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அந்த சைடு நம்ம தந்தூரி வச்சோம்ல, அதை திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப நேரமா குக் ஆகுது ஒரே பக்கமா. லைட்டா எண்ணெய் மட்டும் ஊத்தி விட்டேன் மேல. ஓஹோ, இப்ப திருப்பி வச்சு மறுபடியும் எண்ணெய் தடவணும் தானே? ரெடி ஆயிடுச்சு போல இருக்க. ரெடி ஆகிடுச்சு. ஜெஷிதா ரொம்ப நேரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். சாப்பிட கொடுத்துடலாம். லஞ்சுக்கு வந்து சிக்கன் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நான் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனியாவே சாப்பிட்டுக்கலாம். சரி, அப்பா கூட சாப்பிடுவாரு ஜெஷிதாவும் மாமாவும் சாப்பிட போறாங்க. எப்படியா இருந்தாலும் நீ செஞ்சது நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு மாமா. நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு, எப்பயுமே நல்லா இருந்தா சொல்லுவாரு. நல்லா இல்லை நல்லா அவரு கை கழுவி ஒண்ணுமா? ஜெஷிதா விளையாடிங்க இருந்தால சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து உட்காந்துட்டா. அதனால அவளுக்கு கை கழுவிட்டு சாப்பிட சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தடபுடலாம் சண்டே சமையல் செஞ்சுட்டேன். மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரி செஞ்சு அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேணான்னிட்டாரு, சாப்பிடவே இல்லை. அவர் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து பார்க்கலாம். பாப்பா வந்து சாப்பிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். லெக் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா குறுக்குல இந்த கௌசிக்கு வந்தா சிக்கன் சாப்பிடல, ஆனியன் எடுத்து சாப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியா இருக்கு. எங்கம்மா மேல போட்டு மறத்தாவா? மாமா உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்ல கூடாது. ஏன்னா அத்தை வச்சாதான் பிடிக்கும் மாமாக்கு. குழம்பு நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வா. சரி, ஓகே. யசுதா எப்பயுமே அப்பா வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த ரூமுக்கு கூட்டின்னு போறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கதான் வந்து அவரோட காரு சைக்கிள். ஆமா, காரு சைக்கிள் எல்லாம் விளையாடுறது இருக்கா. நல்லா ஒரு மேல கூட்டின்னு போயிடுறாரு தாத்தா. அங்க போய் அது ஒரு ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஹால் நல்லா பெருசா ஹால் மாதிரி இருக்குல்ல, அங்க போய் சைக்கிள் விட்டுட்டு இருக்கிறாரு. சாப்பிட்ட உடனே தாத்தா கை பிடிச்சி கூட்டின்னு போறான். அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சண்டே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்னுமே வந்து நான் கடம்பு வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ்ல, அதை பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். டாடா பாய். மேல இருந்து குரல் கொடுக்குறாரு.